எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபுல் ஹசன். தற்போது அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா ஹாஸ்பிட்டல் போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதோட தலைவராக இருக்கிறேன். சென்ற வருடங்களில் நான் இருந்தபோதில் நாட்டிலே ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தில் சில நடவடிக்கைகளை எடுத்து அதற்கு அகில இந்திய மருத்துவ சங்கமும் ஒப்புதல் அளித்து மருத்துவர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்ம நாட்டில் உருவாக்கியிருக்கிறோம். அது கால்டு டாக்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ. முக்கியமாக இளம் மருத்துவர்களை கருத்தில் கொண்டே இது தொடங்கப்பட்டிருக்கிறது. நமது நாட்டில் 734 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அந்த 734 மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து கிட்டத்தட்ட 1,10,000 பேர் வருஷம் எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் வராங்க. இது தவிர பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, உக்ரைன், சைனா போன்ற நாடுகளில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 20,000 பேர். ஸோ 1,30,000 பேர்லேருந்து 1,35,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டில் டாக்டர்களாக வராங்க. WHO கணக்குப்படி டாக்டர்களுடைய எண்ணிக்கை எப்போ ஒரு நாட்டில் சுகாதாரத்துக்கு அடிப்படை தேவையாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 1000 பேருக்கு ஒரு மருத்துவர். இன்றைக்கு இந்தியாவில் சில மாநிலங்களில் 1000 பேருக்கு கம்மியான மக்களுக்கு மருத்துவர் இருக்கிறாங்க, ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க. சில மாநிலங்களில் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில் 2000-3000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்காங்க. இப்போ மருத்துவர் எண்ணிக்கை அதிகமானாலும் கூட ஒரு சில ஏரியாக்களில் இன்னும் மருத்துவர்கள் எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இன்னும் வரல. குறிப்பாக மலைவாழ் மக்கள் வசிக்கின்ற இடங்களிலும் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்களிலும் இன்னும் மருத்துவர்கள் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பது நமக்கு தகவல்கள் வருகின்றன. ஸோ இதை ஒரு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ 2 இது ஐடியா. ஒன்று வருகின்ற மருத்துவர்கள் எல்லாருக்கும் ஒரு உடனடியான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற வகையில் இந்த திட்டம் செயல்படணும். அதுபோல் மக்கள் அனைவருக்கும் ஆக்சசபிள், அஃபோர்டபுள், அவைலபிள்னு சொல்கிறோம்ல, 3 அந்த மாதிரி ஒரு மருத்துவ சேவை கிடைக்கணும். அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அதை ஆரம்பித்தா நம்ம நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள் எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை பற்றி தெரிந்து கொண்டு, இந்த திட்டத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு அங்கே போய் பணியாற்றுவார்கள். இந்த டாக்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோவில் 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று நமது இந்தியாவுக்குள்ளேயே தனியார் மருத்துவமனைகள் கிட்டத்தட்ட 80,000 தனியார் மருத்துவமனைகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 7,200 தனியார் மருத்துவமனைகள், அதாவது 50 படுக்கைகளுக்கு கம்மியாக உள்ள மருத்துவமனைகள் 7,200 இருக்குது. 50லேருந்து 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைகள் 335 இருக்குது. 100 படுக்கைகளுக்கு மேலே உள்ள தனியார் மருத்துவமனைகள் கிட்டத்தட்ட 330 இருக்குது. ஸோ இந்த மருத்துவமனைகள் எல்லாம் நிறைய வேலைவாய்ப்புகள் மருத்துவர்களுக்கு இருக்கும். இது தமிழ்நாடு மட்டும். இது போல் இந்தியா முழுக்கதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80,000லேருந்து 90,000 தனியார் மருத்துவமனைகளே இருக்குது. ஸோ இவர்கள் மூலமாக இந்த மருத்துவமனைகளை இந்த IMA டாக்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோக்குள்ளே கொண்டாந்தோம்னா அவங்க அவங்களுடைய மருத்துவமனைகளில் எத்தனை வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ பேருக்கு அவங்க இன்னும் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க போஸ்ட் பண்ணால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இளம் மருத்துவர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. 2வது இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் தெரிஞ்சு ஓவர்சீஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சிஸ்டம் வச்சுருக்காங்க, எப்படி உள்ளே என்டர் பண்ணுறது. ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. UK, US இந்த போன்ற நாடுகளில் இந்த எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப பிரபலமானது. ஸோ அங்கே அந்த நாடுகளில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேக்கன்சிஸ்லாம் நிறைய இருக்கும் பட்சத்தில் நம்ம மருத்துவர்கள் அந்த வேலை வாய்ப்புகளை தேடி போகிறதுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ஹெல்ப் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் கல்ஃப் ஏரியாஸுக்கு ஒரு கம்பெனி கூட MOU போட்டிருக்கோம். ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகளுக்கு நம்ம டாக்டர்ஸ் போகணுன்னா அதுக்கு ஒரு கம்பெனி கூட MOU போட்டிருக்கோம். UK, US, கனடா அந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறதுக்கு ஒரு கம்பெனி கூட பண்ணியிருக்கோம். அதுபோக ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போகிறவங்களுக்கு அது ஒரு கம்பெனி மூலமாக போட்டிருக்கோம். 3வது கேரியர் ஃபெசிலிட்டேஷன். இந்த கேரியர் ஃபெசிலிட்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் MBBS முடிச்சுட்டு ஒரு அறுவை சிகிச்சையிலையோ தீவிர சிகிச்சை பிரிவிலையோ மேற்கொண்டு அவங்க முதுகலை படிப்பை படிக்கணும் அப்படின்னா, PG படிக்கணும்னா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு எங்கே போய் எந்த PG படிக்கலாம் அப்படிங்கிறது. ஆக மொத்தமாக இது ஒரு வழிகாட்டுதலை நம்ம டாக்டர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1,30,000 மருத்துவர்கள் வராங்க. இதுபோக இன்றைக்கி என்னுடைய கணக்குப்படி
கிட்டத்தட்ட 3 லட்சம் மருத்துவர்கள் எம்பிபிஎஸ் முடித்தவர்கள் இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாமல், வேலை செய்ய முடியாமல், வேலையே ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வருங்காலையில் வராமல் இருக்கணும்னா, அவர்களுடைய மரியாதை, அவர்களுடைய தன்மானம்னா நான் சொல்கிறது அவர்களுடைய சம்பளம், இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும்னா இந்த மாதிரி ஒரு முயற்சியை நம்ம பண்ணணும்னு தான் திட்டம் போட்டு மருத்துவ சங்கம் மூலமாக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்தியா முழுமைக்கும் எல்லா பகுதிகளிலும் மருத்துவர்கள் தங்களுடைய சேவையை செய்யவும், அதன் மூலம் மக்கள் அந்த ஈஸி அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி அந்த மாதிரியான ஒரு நிலைமையை இந்த சுகாதாரத்துறையில் உருவாக்கும். இந்த ஐஎம்ஏ டாக்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பூரோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஊண்டுகோலாக இருக்கும், உறுதியாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.